என் பேரு எழில் ராஜ். இருக்க மாலைன்னா நான் கட்டினது தான். மற்றவங்க போட்டு வர மாதிரி நம்மளும் போடணுன்னு ஆசை தான் இருக்கும். நம்ம பட்ஜெட் என்ன, 500 ஷர்ட்டாக இருந்தாலும் அதே அழுக்கு தான் ஆகும். அதே வந்து 50 ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதே அழுக்கு தான் ஆகும். அதனால தான். இப்போ 8-7 வருஷமா வேலை செய்கிறேன் நின்றுக்கிட்டே. அதை வந்து 2 காலம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆன கால் தான். சிரமமா இருக்குமே நின்றுட்டு ஆக்சிடென்ட் ஆன கால் வேற. ஃபர்ஸ்ட்டு இருந்தது, வந்த புதுசில் இருந்தது. போக அது கரெக்ட் ஆயிடுச்சு. ஆனால் வலிக்கும், தூங்கும் போது வலிக்கும். ஓனர் அம்மாவை அம்மான்னு கூட்டுக்கிறது, அவங்க அம்மாவை பாட்டின்னு கூட்டுக்கிறது, அவங்க கூட வேலை செய்கிறவங்களாம் மாமான்னு கூட்டுக்கிறது, கூட வேலை செய்கிறவங்களாம் அண்ணா மச்சான் அப்படி கூட்டுக்கிறது. அவ்வளோதான். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு எழில் ராஜ். சொந்த ஊர் வந்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம். சீர்காழி வட்டம். எப்படி சென்னைக்கு வந்தீங்க? சென்னைக்கு என் ஃப்ரெண்டு மூலியமா ஒருத்தவங்க மூலியமா வந்தேன். இங்க வந்து நான் 8 வருஷம் ஆயிடுச்சு. அதுல இருந்து இதே எனக்கு டியூட்டி தான். 8 வருஷமா இதுதான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா. இந்த இடம் தானா? இப்பவே இதே பில்டிங் தான், இதே உள்ள தான். ஓகே ஓகே. எப்படி பூக்கட்ட கத்துக்கிட்டீங்க? அது சின்ன வயசுல ட்ரை பண்ணி கட்டியிருக்கேன். யாரு சொல்லி கொடுத்தா பூக்கட்ட? ஃபர்ஸ்ட் ஹெல்ப்பரா போனேன். அப்புறம் வந்து ஒரு கடையில வந்து பர்மனன்ட் ஆனேன். மாலை போட பூக்கட்ட கட்டு கொடுத்துட்டாங்க. மாலையும் கட்ட தெரியும்? மாலையும் கட்ட தெரியும். அங்க இருக்க மாலைன்னா நான் கட்டினது தான். ஓகே. இது மூலமா எவ்வளவு வருமானம், ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானமா அப்படின்னா? காலை டிஃபனுக்கு வந்து 50, மதியம் சாப்பிட 100, சம்பளம் ஒரு 800லேருந்து 700க்குள்ள இருக்கும். இதே வந்து முகூர்த்த டைம், ஃபெஸ்டிவல் டைம்னா 1000 rupees. முகூர்த்த டைம்ல தான் உங்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கும்ல, அதிக வியாபாரம். ஆமா, இந்த மார்கழி மாசம்னால இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாமே டவுன் தான். பூ ரேட்டு வந்து ரேரா இருக்கு, அதனால வியாபாரமும் இல்லை. மார்கழி மாசம் முகூர்த்தம் இருக்காது, அதான். ஆனா வியாபாரம் இல்ல டைம்ல எப்படின்னா நீங்க சமாளிப்பீங்க? வேற ஏதாவது ஒர்க் பண்றீங்களா? வியாபாரம் இல்லாத டயத்துல ஹாஃப் டே விட்டுருவாங்க. அது என்னது 500 சம்பளம் கொடுத்துருவாங்க. அதை வச்சு மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு. இப்போ இது உங்க சொந்த கடை இல்லையா? வேலை செஞ்சுட்டு இருக்கேன். வேலை செஞ்சுட்டு சொந்த கடை இல்லையா? சொந்த கடை இல்லை. உங்களுக்கும் சொந்தமா வந்து பூக்கடை வைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? ஹாபிட் இருக்குதான். வர வர இந்த பூ தொழில் வந்து கொஞ்சம் லோவா ஆகுது. ஏன் அப்படி ஃபீல் பண்ணீங்க லோவா? இப்போ வந்து வெளியில இருந்து வராங்க, ஆர்டிஃபிஷியல் வாங்கிட்டாங்கன்னா அவங்க வருஷம் ஃபுல்லா அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது டெய்லி யூஸ் அண்ட் த்ரோ தானே. சரி, கரெக்ட். இந்த இடத்துல ஆர்டிஃபிஷியலா யூஸ் பண்ற பூக்கும் நேச்சுரலா யூஸ் பண்ற பூக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னைக்கும் நேச்சுரல் தான் பெஸ்ட், ஆர்டிஃபிஷியல் ஒஸ்ட். நேச்சுரல் தான் பெஸ்ட், ஆர்டிஃபிஷியல் தான் ஒஸ்ட். இது நம்ம பாரம்பரியம். நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்து இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் ஜஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தது தான். இப்போ இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ல ஆர்டிஃபிஷியல் தான் யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு சில கல்யாணத்துல எல்லாம் பூலாம் இதுதான் யூஸ் பண்றாங்க, ஆர்டிஃபிஷியல் இல்ல. ஆர்டிஃபிஷியல் வந்து மலேசியால இருந்து வராங்க கஸ்டமரு, அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுலயே வந்து இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல்லே இப்பவே வந்துருச்சு. அதான் கடை, எங்க கடை உள்ளே இருக்கு. மல்லி, முல்லை, ஜாதி எல்லா பூவும் இருக்கு. அது மாரி ஆர்டிஃபிஷியல்லே முகூர்த்த மாலை கூட இருக்கு. மாலை கூட இருக்கு. இப்போ மலேசியால இருந்து வர கஸ்டமர் வந்து அங்க வாங்கிட்டு போயிட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுமாதிரி நம்ம தமிழ்நாட்டுல கூட அர்ஜென்ட்டுக்கு அதை யூஸ் பண்றாங்க. அது மாதிரி யூஸ் பண்ணாதீங்க, நேச்சுரலா யூஸ் பண்ணிட்டு போங்க. அவ்வளவுதான். இது பாரம்பரியம், புனிதமானது. ஆர்டிஃபிஷியல் வந்து நம்ம நாகரிகம் அப்பால உள்ளது, அவ்வளவுதான். நீங்க எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கா? இல்ல அம்மா, அப்பா, தம்பி 2. நீங்க பெரியவரா? நான் பெரியவர். தம்பி வந்து நான் இந்த கடை இதே மாரி வேலை செஞ்சு டிப்ளமோ படிக்க வச்சேன். சின்ன தம்பி வந்து எக்ஸாமுக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்களே 10th, அந்த சீட்டை கொடுக்கறது அப்பா அம்மா பேரண்ட்ஸ் வர சொல்லுனாங்க. என் தம்பி என்ன செஞ்சிட்டா, சின்னவன் நீயும் சரி உன் ஸ்கூலும் சரி வாமா, நான் கொத்தனார் வேலை செஞ்சுனாச்சும் நான் காப்பாற்றிக்கிறேன்ட்டு கூட்டு போயிட்டான். 10th பரீட்சை எழுதல, இப்போ செட்டில் ஆகிட்டான். இப்போ ஆலப்புழாக்கல் மதுராந்தகத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கான், சொந்தமாக செய்கிறான். தம்பி மதுராந்தகத்துல இருக்காங்க. அப்பா அம்மா சீர்காழியில் இருக்காங்க. சீர்காழியில. நீங்க சென்னையில? நான் சென்னையில் இருக்கேன்.
எப்பெல்லாம் போவீங்க ஊருக்குலாம்? ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் டயத்தில் போவேன். இப்போ பொங்கல் வருது, பொங்கல் போவேன். தீபாவளி வந்து தீபாவளி போயிட்டு வந்தேன். என்னால் ஒரு மாதம் ஒரு 15,000 மிச்சம் பண்ண முடியும். அதை வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன். ம். ஓ இதுலயே 15,000 மிச்சம் பண்ணீங்களா? அவ்வளோதான். உங்களுக்காக என்னதான் செலவு பண்ணிக்கிறீங்க அண்ணா? எனக்காக ஓப்பனாக சொல்லலாமா, சொல்லுங்க. எப்பயாச்சும் ட்ரிங்க் பண்ணுவேன், நைட்டில் ட்ரிங்க் பண்ணுவேன், அவ்வளோதான் எனக்குள்ள செலவு. வேற எதுவுமே ட்ரெஸ்? அது எடுத்துப்பேன். உள்ளேயே எல்லாமே கிடைக்குமே. வாரத்துக்கு ஒரு டிஷர்ட் எடுத்துப்பேன். டிஷர்ட் நான் பனியன் வந்து 150 ரூபா, இது பேண்ட் வந்து 250 ரூபா, 200 ரூபா, அவ்வளோதான். ஒரு ஆசைப்பட்டதை சாப்பிடணும், ஆசைப்பட்ட இடத்துக்கு போகணும், ஆசைப்பட்ட மாதிரி இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த காலத்துல வந்து எவ்வளவு செலவாகுது அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? மற்றவங்க போட்டு வர மாதிரி நம்மளும் போடணுன்னு ஆசை தான் இருக்கும். நம்ம பட்ஜெட் என்ன, அதுக்குள்ளே வளர்ந்துக்கணும், அவ்வளோ. ஏன்னா நிறைய பேர் போயிட்டு வரவங்களை பார்க்கும்போதே ஒரு ஏக்கம் இருக்கும். ஆமாம்மா, இந்த பூக்கடை தொழிலுக்கு வந்து டீசெண்டான ட்ரெஸ்லாம் போட்டோன்னு வச்சிங்களேன், எப்படியா இருந்தாலும் அழுக்காக தான் செய்யும். அதிகமாக காசு வாங்கிட்டு இப்போ 500 ஷர்ட்டாக இருந்தாலும் அதே அழுக்கு தான் ஆகும். அதே வந்து 50 ரூபா ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதே அழுக்கு தான் ஆகும். அதனால தான் வெளியில் போனால் நீட்டாக டீசெண்டாக போகும். அதுக்குன்னு தனியாக எடுத்து வச்சு. எவ்வளவு வேகமா பூ கட்டுவீங்க? இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, மீடியமாக பண்ணுறேன். ம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், இன்னும் அவ்வளோதான். கொஞ்சம் ஃபாஸ்டா. எவ்வளவு முழம் கட்டுவீங்க ஒரு நாளைக்கு? குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இப்போனா இது ஒரு பாக்கெட்டு, இது ஒரு பாக்கெட்டு, மல்லி இருக்குல்ல அது ஒரு பாக்கெட்டு, சாமந்தினா ஒரு 5 கிலோ. 5 கிலோ. ம். உங்களுக்கு வந்து முளை கணக்கு தான் சம்பளமா இல்ல ஒரு நாளைக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி? ஃபிக்ஸட் சம்பளம் தான், முழங்கணக்கெல்லாம் கிடையாது, ஃபிக்ஸடாக. எவ்வளவு நேரம் கட்டிட்டு போங்க இவ்வளவுதான் சம்பளம். எனக்கு இது வந்து இப்போ வந்து பாட்டி வந்து சாப்பிட போயிருக்காங்க. அந்த கடை இருக்கு, அவங்க இது பிரான்ச் தான். உள்ளார மாலை கட்டுவோம். அவங்க சாப்பிட போனதுக்காக நான் இப்போ வந்து கட்டிட்டு இருக்கேன். இப்போ இதை கட்டி பாட்டி வந்தோன்னே நான் மாலை கட்ட உள்ளே போயிடுவேன். நீங்க மாலை கட்டு போயிடுவீங்க, அவங்க வந்து ஆ இங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. பாட்டினா சொந்த பாட்டியானா? வேலைக்கு வந்தோம், ஓனர் அம்மாவை அம்மான்னு கூட்டுக்கிறது, அவங்க அம்மாவை பாட்டின்னு கூட்டுக்கிறது, அவங்க கூட வேலை செய்கிறவங்களாம் மாமான்னு கூட்டுக்கிறது, கூட வேலை செய்கிறவங்களாம் அண்ணா மச்சான் அப்படி கூட்டுக்கிறது, அப்படிதான் அவ்வளோதான். எல்லாரும் சொந்தக்காரங்க. சாப்பாடுலாம் குடுத்துருவாங்களா கடையிலே? சாப்பாடு இன்னைக்கு சண்டையா, ஓனரமா இன்னைக்கு சிக்கன் மட்டன் ஏதாச்சும் சமைச்சிருப்பாங்க. என் மேலே கொஞ்சம் தனி பாசம் அவங்களுக்கு. காலை 7 மணிக்கு எழுந்துருவேன், நைட்டு 10 மணி வரலையும் கடை எடுத்து வைக்கிற வரலையும் நான் தான் இருப்பேன். காலை 7 மணிக்கு ஓப்பன் பண்ணி 10 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவீங்களா? கடை எடுத்து வைக்க 5 மணிக்கு வந்துருவாரு. நான் 7 மணிக்கு எழுந்து வாடிக்கை மாலை போடணும். கல்யாண் ஜுவல்லர்ஸ் இது அதுன்னு இருக்குல்ல, கிருஷ்ணா ஹோட்டல் எல்லாத்துக்கும் ஒரு 10 வாடிக்கை போடணும். ரோஸ் வந்தோன்னே காலைல 7:30 மணிக்கு ரோஸ் வரும், அதை வட்டே நான் ரெடி ஆகிடுவேன். வந்தோடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். முடிகிறதுக்கு 10 மணி ஆகிடும். இங்கே தான் உட்காந்துருக்கேன். உள்ளே வந்து நின்னா 10 மணி வரலையும் நின்றுக்கிட்டு தான் இருப்பேன். ஐயோ, கால் வலிக்காதா? பழகிடுச்சு. எப்படி கொஞ்ச நேரம் கூட உட்காராம? அது பழகிடுச்சு. எத்தனை வருஷமா இப்படி நின்னுட்டே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? இப்போ 8-7 வருஷமா வேலை செய்கிறேன் நின்றுக்கிட்டே. அதை வந்து 2 காலம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆன கால் தான். எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சானா? ஒன்று மாயிலை உடைக்கும் போது மரத்துல இருந்து கீழே வந்து இந்த காலை உடைச்சிக்கிட்டேன், ஐயோ. ரைட் ஹேண்டு காலு. நெக்ஸ்ட் வந்து ஊர்ல வந்து வண்டி ஓட்டும் போது கீழே விழுந்து அதை உடைச்சிக்கிட்டேன். 18 தையல். அப்போ சிரமமா இருக்குமே நின்னுட்டே ஆக்சிடென்ட் ஆன கால் வேற. ஃபர்ஸ்ட் இருந்தது, வந்த புதுசுல இருந்தது, போக போக அது கரெக்ட் ஆயிடுச்சு. ஆனா வலிக்கும், தூங்கும் போது வலிக்கும். நீங்க என்னைக்காவது ஏன்டா நம்ம இப்படி பூ கட்டிட்டு இருக்கோம், வேற எங்கேயாவது வேற ஏதாவது வேலை பார்க்க போலாம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? அது சொல்றது தப்பு, செய்யும் தொழிலே தெய்வம். அது உண்மை என்ன? இல்ல அந்த மாதிரி தோணுமா அப்படின்னு கேக்குறேன். தோணும். இப்போ ஒரு ஏதாச்சும் பெரிய இடத்துக்கு பூ கொடுக்க போறோம்னா வச்சுங்களேன், இப்போ கல்யாண ஜுவல்லரி இருக்கு, பூ கொடுக்க போறோம். பூ கொடுக்க போனோன்னா அங்கே வந்து வாங்கங்கிறவங்களே ஐடி கார்டு, யூனிஃபார்மு, டீசெண்டாக அயன் பண்ண ட்ரெஸ்ஸு எல்லாத்தோட இருப்பாங்க. ஓ நம்மளும் படிச்சுட்டா இதை மாரி இருந்திருக்காமே தோணும். அது எல்லாரும் மனுஷனோட இயல்பு. ரொம்ப அருமையா பொறுமையா சூப்பரா எடுத்து சொன்னீங்கன்னா ரொம்ப 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 நன்றி. ஓகே.